எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் இந்த 4 திருப்பெயர்களை ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை உடனே நிறைவேற்றுவான். அவ்வளவு சக்தியுடைய மிகவும் சிறந்த திக்ர்கள் ஆகும் இது. அல்லாஹ்வின் திருநாமங்களை ஓதி நாம் துவா கேட்கும் போது அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான். பயான்களிலும் இந்த திக்ரை பற்றி அதிகமாக கூறியுள்ளார்கள். ஹதீஸ் புத்தகங்களிலும் இடம்பெற்று உள்ளது இந்த திக்ர். அவ்வளவு சிறப்பு மிக்க திக்ரை நாமும் ஓதி பயனடைவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம். 1. யா அலீமு, எல்லாம் அறிந்தவனே என்று அர்த்தம். யா ஹலீம், இரக்கம் உள்ளவனே என்று அர்த்தம். யா அலியு, உயர்ந்தவன் என்று அர்த்தம். யா அசீம், மகத்துவமானவன் என்று அர்த்தம். யா அலீமு, யா ஹலீம், யா அலியு, யா அசீம். அல்லாஹ்வின் இந்த திருப்பெயர்களை நாம் திக்ராக ஓதி வந்தால் நம் அனைத்து துவாவும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். இந்த திக்ர் ஓதி வந்தால் பகைமை நீங்கும், உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், நம் துவா உடனே நிறைவேறும், நம் அனைத்து துன்பமும் நீங்கும், அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான். நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்ரை ஓதி வரலாம். மிகவும் முக்கியமான தேவைகள் இருந்தால் 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த அல்லாஹ்வின் 4 திருப்பெயர்களை 100 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைத்து துவாவும் நிறைவேற்றுவான். அல்லாஹ் நம் தேவைகளை அறிந்தவனாக இருக்கிறான். ஆகவே நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் கேட்பதே மிகவும் சிறந்ததாகும். அதிகமான துன்பமான நேரத்திலும் இந்த திக்ரை ஓதி வரலாம். நெருக்கடியான நேரங்களிலும் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்தால் அனைத்து நெருக்கடிகளும் நீங்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நாம் எல்லோரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் துவா கேட்பதே மிகவும் சிறந்தது. திருக்குர்ஆனை ஓதுவதும், தவறாமல் 5 வேளை நாம் தொழுவதும், தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹா தொழுகை தொழுவதும், எப்பொழுதும் அல்லாஹ்வின் நினைவில் திக்ர் செய்து வருவதுதான் மிகவும் சிறந்தது. நாம் மனிதர்களிடம் கேட்பதை விட அல்லாஹ்விடம் நாம் கேட்பதுதான் மிகவும் சிறந்தது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் எல்லா தேவைகளையும் எளிதாக்கி விடுவான். ஆகவே நாம் எல்லோரும் இந்த திக்ர்களை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வாலிஹி வஸ்ஸாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன்.